ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரபீந்திரநாத் தாகூர் எழுதின த போஸ்ட் மாஸ்டர் ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட தீம்ஸ் பார்த்தோம்னா லோன்லினஸ், அர்பன் அண்ட் ரூரல் லைஃப். இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர்ஸ் த போஸ்ட் மாஸ்டர் அண்ட் ரத்தன். இந்த ஸ்டோரியோட செட்டிங்ஸ் பார்த்தோம்னா கல்கட்டா அண்ட் உலாப்பூர். ரபீந்திரநாத் தாகூரை பற்றி ஒரு ஷார்ட் ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். ரபீந்திரநாத் தாகூரோட லைஃப் பீரியட் பார்த்தோன்னா 1861 to 1941 அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ எ போயட், ரைட்டர், கம்போசர், ஃபிலாசபர் அண்ட் சோசியல் ரிஃபார்மர். இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் பார்த்தோன்னா கீதாஞ்சலி, த ஹோம் அண்ட் தி வேர்ல்ட், த brokenness, the religion of man, and he also received a Nobel Prize for the literature in 1913. இந்த ஸ்டோரியில் போஸ்ட் மாஸ்டர் இருந்தால் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஹி ஹேஸ் நோன் நேம்ஸ். ரத்தன் வந்து இவங்களை என்னென்னு ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா டாடா அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு கூப்பிடுவாங்க. போஸ்ட் மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கல்கட்டாவில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன காரணத்தினால உலாப்பூருக்கு வந்து வராரு. உலாப்பூரில் வந்துட்டு இண்டிகோ ஃபேக்ட்ரி பக்கத்தில் அவர் வந்து ஒரு ஹவுஸ் எடுத்து செட்டில் ஆகுறாரு. அங்கே வந்து பீப்புள் கூட நம்ம வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் அங்கே இருக்க பீப்புள் கூட இவரால் ஜெல்லாக முடியலை. அந்த டைமில் தான் ரத்தன் வந்து போஸ்ட் மாஸ்டருக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் போஸ்ட் மாஸ்டரும் இவங்க கூட ரத்தன் வந்து இவரு கூட வந்து இருக்கிறக்கு அக்செப்ட் வந்து பண்ணிக்கிட்டாரு. போஸ்ட் மாஸ்டரும் ரத்தனும் வந்துட்டு ஒன்றா தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ரத்தன் வந்து போஸ்ட் மாஸ்டரை டாடா அப்படின்னு சொல்லி தான் வந்து கூப்பிடுவாங்க. ஒரு நாள் வந்து போஸ்ட் மாஸ்டருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அங்கே இருக்க அந்த கிளைமேட்லாம் வந்து சேஞ்ச் ஆன காரணத்தினால அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அண்டு இவர் வந்து டிரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பாரு. ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட வந்து டிரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பாரு. அப்போ வந்து இவரோட டிரான்ஸ்ஃபருக்கு வந்து அங்கே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஜாபை வந்து ரிசைன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. இதை வந்து ரத்தன் கிட்ட அவர் வந்து சொல்கிறார், நான் வந்து இந்த மாதிரி ஜாபை வந்து ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன் ரத்தன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அண்ட் அவங்க வந்து நானும் உங்கள் கூட வந்துருட்டுமா அப்படின்னு சொல்லி ரத்தன் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து போஸ்ட் மாஸ்டர் அக்செப்ட் பண்ணிக்கல. அண்ட் இவர் வந்து கிளம்பி போகிறாரு. உலாப்பூரை விட்டுட்டு கல்கட்டாக்கு ரிட்டர்ன் வந்து போகிறாரு. அப்போ வந்து போஸ்ட் மாஸ்டர் ரத்தன் கிட்ட கொஞ்சம் மணி கொடுக்குறாரு, நீ இதை வந்து உன்னோட செலவுக்காக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரத்தன் வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரொம்ப வந்து பேடாக ஃபீல் பண்ணுறாங்க இவர் போகிற காரணத்தினால. அண்ட் ரத்தன் கிட்ட வந்து போஸ்ட் மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அப்புறம் வர போஸ்ட் மாஸ்டர் வந்து உங்களை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி ரத்தன் கிட்ட போஸ்ட் மாஸ்டர் சொல்கிறாரு. என்னதான் வந்து போஸ்ட் மாஸ்டர் பிரிஞ்சு போனாலுமே ரத்தனுக்குள்ளே ஒரு ஹோப் இருக்குது, இவர் எப்படி இருந்தாலும் நம்மளை தேடி வந்து வருவார் அப்படிங்கிற மாதிரி ரத்தனுக்குள்ளே வந்து ஒரு ஹோப் வந்துட்டு இருக்குது. அந்த போஸ்ட் மாஸ்டரும் வந்துட்டு எகெயின் அவரோட ஊரான கல்கட்டாக்கே வந்து ரிட்டர்ன் போயிடுறாரு. ட்ரான்ஸ்ஃபர் காரணத்தினால போஸ்ட் மாஸ்டர் வந்து கல்கட்டாவிலிருந்து உலாப்பூருக்கு வராரு. இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து எந்த பீப்புள் கூடயுமே இவரால் ஜெல்லாக முடியல. ரத்தன் கூட மட்டும்தான் ஒரு கனெக்ஷன் வந்து கிடைக்கிது. டியூ டு சம் ரீசன்ஸ்னால அவர் வந்து எகெயின் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காத காரணத்தினாலையும் அவர் ஜாப் ரிசைன் பண்ணிக்கிட்டு அவர் வந்து அவரோட ஊரான கல்கட்டாக்கே ரிட்டர்ன் வந்து போகிறாரு. ரத்தனும் வந்துட்டு ரொம்ப பேடாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. யாருமே இல்லாத ஒரு பொண்ணுக்கு கொஞ்ச நாளாக வந்துட்டு எல்லா சப்போர்ட்டாகவும் இருந்தது போஸ்ட் மாஸ்டர் தான். அதே மாதிரி போஸ்ட் மாஸ்டருக்கும் யாரும் இல்லாத டைமில் எல்லா சப்போர்ட்டாகவும் இருந்தது ரத்தன் தான். இட்ஸ் தி ஷார்ட் சம்மரி ஆஃப் தி போஸ்ட் மாஸ்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.